பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கவுன்சிலிங் செஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு புது டாபிக்ல நம்ம வந்திருக்கோம். பாஸ்டரும் அவங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. நிச்சயமா ஆண்டவருடைய ஆலோசனை இந்த இடத்துல வெளிப்படும் அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பதான் நீங்க புதுசா சேனலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னீங்கன்னா கவுன்சிலிங் செஷன் வந்து நாங்கள் நிறைய போட்டுட்டு இருக்கோம். இந்த வருஷத்துலயே நிறைய கவுன்சிலிங் செஷன் போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய ஃபோன் கால் வந்து நமக்கு மக்கள் கேட்கறதான சந்தேகமா கேட்கறதான கேள்விகளை தான் நாங்கள் ஒரு வீடியோவா எடுத்து போட்டோம்னா நிறைய பேருக்கு அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா அதை தான் நாங்கள் கவுன்சிலிங் செஷனாக போட்டுட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் வந்து இது வரைக்கும் கவுன்சிலிங் செஷன் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல கவுன்சிலிங் செஷன் போட்டீங்கன்னா அதுல நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்க அதுல பாருங்க, நிச்சயமா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இன்னைக்கு வந்து என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே போன கடந்த வாரத்துல கூட நம்ம பார்த்தோம், கணவன் மனைவிக்கு ஏன் அடிக்கடி வந்து பிரச்சனை வருது, அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில இது பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய ஒரு கண்டினியூஷனா தான் நம்ம பார்க்க போறோம். கணவன் மனைவிக்கு வந்து இடையில வர்ற பிரச்சனைகள், ஒருவேளை போன டைம் பார்த்தோம் நம்மளால என்ன பிரச்சனை வருது, நம்ம என்ன சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா அதையும் தாண்டி ஒரு சில நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள இடையில வந்து மந்திரங்கள் வந்து கொஞ்சம் கிரியை செய்யும். ஆனா நிறைய இதெல்லாம் வந்து இப்போ டெலிவரன்ஸ் மினிஸ்டர் இருக்கலாம், நிறைய நாங்க இதை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டு நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சில நேரம் நம்மளே முடியவே முடியாது பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு மந்திரங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி மந்திரங்களால உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பாஸ்டர்ட்ட கவுன்சிலிங் நம்ம கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் அதை கேட்டிருக்காங்க. இது இந்த பொதுவா இந்த கணவன் மனைவியில் உள்ள பிரச்சனைய ஒரு வீடியோலலாம் சொல்ல முடியாத காரியம். அது வந்து பல காரியம். இப்போ நாங்கள் இதுலேயே குறைஞ்ச ஒரு 10 வீடியோ கிட்ட போட்டிருப்போம். நானும் பாஸ்டமா கூட நிறைய போட்டிருப்போம். கணவன் மனைவிக்குள்ள எப்படி பிரச்சனைகளை மேற்கொள்வது அப்படின்னு. அது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மந்திரத்தினால ஒரு கணவன் மனைவி பிரியறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மந்திரத்தினால இன்னும் நிறைய வீடியோ கூட அதுல போட வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். இது ஒரு முறை. இதுதான் அந்த ஆணி வேறு. மந்திரத்தினால வர்ற கணவன் மனைவி பிரச்சனையை முறியடிக்கணும்னா இது ஒரு முக்கியமான ஒரு ஆணி வேர். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக நான் டெலிவரன்ஸுக்கு வரும்போது நான் ஒரு 4 காரியத்தை முன்னுரிமை கொடுத்து அவங்கள டெலிவரன்ஸ் பண்ண வைப்பேன். ஏன்டா இங்கே வர்றதுக்கு முன்னால் அவங்கள வந்து முன்னோடியே ஃபாஸ்டிங் இருக்க வச்சு அவங்கள ஃபாஸ்டிங் சமயத்தில் நல்லா பாவ மன்னிப்பு கேட்க வைப்பேன். அடுத்து சுபாவ அறிக்கை தினமும் பண்ண விடுவேன். அந்த நமக்கு என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவம், பொறாமை, எரிச்சல், கோபம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய சுபாவங்கள் இருக்கு. பழி சொல்றது, குற்றப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய. அந்த மாதிரி நமக்குள்ள சுபாவ அறிக்கையை நான் வந்து என்ன செய்வேன், கைவிட சொல்ல முடியாது, அறிக்கையிடுவேன். அது ஒண்ணு. அடுத்து வந்து அந்நிய உடன்படிக்கை அது பெரிய டாபிக் இருக்கு. அது நான் இன்னொரு நாள் ஆண்டவர் சித்தம் இருந்தால் கிருபை கொடுப்பாரானால் அந்த காரியத்தை நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் மெயினான ஒன்று பிறரை மன்னிக்கணும். இந்த விஷயத்த நாங்கள் அடிக்கடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், மெசேஜ் கொடுத்துருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் திரும்பியும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ள இதில் ஆண்டவர் பிறரை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இன்னைக்கும் மீண்டும் நினைவூட்டுறேன். அதாவது இந்த இடத்துல தான் அநேகர் தப்பு பண்ணுறாங்க. அது எப்படி மன்னிக்கணும்? எங்கள் கணவர் இந்த மாதிரி இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாரு, எங்க மாமியார் எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணாங்க, எங்க நாத்தனார் இவ்வளவு துரோகம் பண்ணாங்க, எங்க வீட்டுக்காரருடைய தம்பி வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாங்க, அண்ணன் வீட்டுக்காரவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனால நான் மன்னிக்கிறது? அநேகர் என்கிட்ட வந்து அவங்களோட வாக்குவாதம் பயங்கரமா பண்ணுவாங்க, மன்னிக்கவே முடியல. கடந்த வாரத்துல நேரடியான ஒரு சகோதரி எங்க சர்ச்சுக்கு வந்து ஜெபிக்க வந்திருந்தாங்க. அந்த அம்மாட்ட நான் எவ்வளவோ சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் சொல்றேன், நீங்க மன்னிங்க. அது மைண்ட்ல ஏறவே மாட்டேங்குது. மன்னிக்க முடியாது.
புரியுதா உங்களுக்கு? இருக்கலாம். நான் உங்களுக்கு விரோதமாய் உங்க ஆசீர்வாதத்தை, உங்க குடும்ப ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதான உங்களுக்கு நேரடியா மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம். யாரோ ஒருத்தரு எக்ஸ், ஒய், இசட் யாரோ ஒருத்தர் அவர் இருக்கலாம். ஆனா, நீங்க மன்னிச்சா மட்டும் தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நமக்கு ஆசீர்வாதம் ஆக்சுவலி. ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏ அநேகர் இந்த ம். இடத்துல தான் தவறு பண்றாங்க. இந்த இடத்த எதுக்கு பாஸ்டர் நாங்க எதுக்கு மன்னிக்கணும்? தப்பு பண்றாங்க அவங்க தானே. தப்பு பண்றவங்க தானே அதுல வந்து மன்னிப்பு ஆண்டவர் கேட்கணும், கேட்கணும், மன்னிப்பு கண்டிக்கணும்ல. கேட்கணும். ம். ஆண்டவர் நீதி செலுத்தணும்ல இந்த இடத்துல. அவரை தானே கேட்கணும். அவனை தானே இப்படி சரி பண்ண சொல்லணும். நான் தானே நல்லா தானே இருக்கேன். நான் சர்ச்சுக்கு போறேன். நான் ஆண்டவருக்கு பைபிள் படிக்க ஸ்தோத்திரம் பண்றேன். ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறேன். எல்லாமே செய்றேன். ஆண்டவர் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். எதுக்கு அவன் என்னையவே நீங்க சுத்தப்படுத்தணும், ம். சுத்தப்படுத்தணும், சுத்தப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்காங்க. நிறைய நீதிமொழிகள் புஸ்தகத்துல கூட நீங்க பார்க்கலாம். சத்துரு கீழே விழும்போது நீ சந்தோஷப்படாதே அப்படிங்கிறதான காரியத்துல நீங்க பார்க்கலாம். நிறைய விஷயத்துல ஆண்டவர் நம்மளை தான் ஆண்டவர் சொல்லுவாரு. நீங்க விட்டுரு. நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல கூட சொல்லப்பட்டு சத்துருவை சிநேகிங்கள்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன் ஏன் அந்த காரியத்தை நம்ம சொன்னா நாம தான் அவங்கள அன்பு செலுத்தி சிநேகித்து அவங்கள்ட்ட நம்ம பிரியமா இருக்கும்போது தான் ஆண்டவர் நமக்கு யுத்தம் பண்ணுவதற்கு ஈஸியா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல தான் நீங்க தவறு பண்றீங்க. நீங்க பிறரை கண்டிப்பா மன்னிக்கணும். வேத வசனம் கூட சொல்லுது, இன்றைக்கு நீங்க பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். ஏன் இந்த அற்புதத்துக்கும் நம்ம பரிசுத்தத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேருடைய மைண்ட்ல இதைத்தான் கேட்பாங்க. ஓயாமே என்னையவே சுத்தப்படுத்த என்னையவே குற்றப்படுத்துறாரு ஆண்டவர். வேத வசனத்தை சொன்னா, செய்திகளை சொன்னாலும், நான் போன் பண்ணி கவுன்சிலிங் கேட்டாலும் என்னையவே சுத்தப்படுது. நீங்க சுத்தப்படுத்தினாதான் அற்புதத்தை காண முடியும். இவன் உங்ககிட்ட ஒரு செய்தி சொன்னா அது என்னன்னு கேட்பீங்க. அதே இது உங்க கணவர்கிட்டயோ மாமியார்ட்டையோ நாத்தனார்ட்டையோ சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு யுத்தம் செய்வதற்கு பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவதற்கு கண்டிப்பா என்ன செய்ய வேண்டியிருக்கு? நீங்க சுத்தமாக வேண்டியிருக்கு. உங்க சைட்ல எந்த தவறு இல்லாதபடிக்கு பாதுகாக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க மன்னிங்க. மன்னிக்க மாத்திரமல்ல, மறந்து ஆசீர்வதிங்க. இப்படி பண்ணும்போது மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம்? விடுதலை வாங்கலாம். இப்ப எங்கிட்ட நிறைய மந்திரத்தினால வருவாங்க. மந்திரத்தினால விடுதலைக்காக வர்றவங்க வந்து எப்படின்னா எங்கிட்ட வருவாங்க. நீங்க விக்கிரகமா இருந்தனாலும் சரிதான், சர்ப்பமா இருந்தாலும் செத்த ஆவினாஞ்சதான் ஒரே நாள பாதாளத்துக்கு தள்ளிடுவாரு. ஒரே நாள பாதாளத்துக்கு தள்ளிடுவாரு. அந்த சாப்டர் முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த மந்திரம் செய்யற ஆளு யாரா இருப்பான்னா மனுஷனா இருப்பாங்க, உங்க உறவினரா இருப்பாங்க. அவனை உடனே பாதாளத்துக்கு தள்ளும்படியாக ஆண்டவர் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார். எப்படி கொடுப்பாரு? அவன் மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் வருகை வரைக்கும் ஆண்டவர் காத்து கொண்டு நீடிய பொறுமையோடு தான் காத்துட்டு இருப்பார். அவன் என்னைக்காவது ஒரு நாள் மனம் திரும்புவான் அப்படிங்கிறதுக்காக. அதனால நம்ம வந்து உடனே கீழ்ப்படுத்தி மந்திரத்துக்கு பின்னால இருக்க விக்கிரத்தை தான் கீழே பண்ணுவாங்க, கீழே விழ வைப்பார். அப்போ மனிதர்கள் பண்ண மாட்டான். இந்த மனிதர்கள் என்ன செய்வான்னா திரும்ப 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 ஏதாவது ஒரு உபாயம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ ஒரு கோயில்ல போய் மந்திரம் செய்யறவன் இன்னொரு கோயில்ல போய் இது 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 ஒன்றும் இது வல்லமை இல்ல பயிற்சி அப்படின்னா அடுத்த கோயிலுக்கு போக ஆரம்பிப்பான். அப்ப அவன் என்ன எப்ப வருவான்னா ஆண்டவர்கிட்ட முழுமையா ஆண்டவருடைய செயல் கட்டுப்பாடுக்கு வரும்போதுதான் ஆமா நான் மனம் திரும்புறேன் அப்படிமா. அது வரைக்கும் ஆண்டவர் இடப்பட்டு இருப்பார். நீங்க வந்து மற்ற இது மாதிரி அடிப்பேன், கொள்ளுவேன், குத்துவேன், வெட்டுவேன் அப்படின்னா ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் வந்து யதார்த்தமா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போனாதான் ஒரு அடியை போடுவார். ஒரு அடின்னா சர்வசாதாரணமா ஒரு அடியை போடுவார் தான். அந்த அடியில பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கடைசி பாயிண்ட்ல தான் அவர் எடுப்பார். அது ஒரு சிலருக்கு ஆண்டவர் முன் குறித்த பிள்ளைகளுக்கு தான் அந்த அடியை கூட போடுவார். மற்ற யாரையும் தொட விட மாட்டார். இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா
அந்த மந்திரம் திரும்ப 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 அவங்க வருவாங்க. நிறைய பேர் இப்ப எங்கிட்ட வர்றவங்களே அந்த அளவுக்கு எனக்கு திரும்ப விடுதலை கிடைக்கல. எனக்கு எனக்கு இன்னும் சரியா விடுதலை கிடைக்கல. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்கு விடுதலை கிடைக்கல அப்படின்னா, தாமதம் ஏன் வருதுன்னா, நீங்க முழுமையா மன்னிக்கணும். முழுசா. அவங்க நெனப்பு வரும்போதே எரிச்சல் வருதுல்ல, கோபம் வருதுல்ல, ஒரு டென்ஷன் வருதுல்ல, அந்த இதெல்லாம் குறைக்கணும். முதல்ல மன்னிக்கிற விஷயத்துல நீங்க 100% மன்னிச்சு மறந்து ஆசீர்வதிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் பூரணமான விடுதலை ஆண்டவர் தருவார். அதுக்காக நல்லா ஃபாஸ்டிங் போடுங்க. அதுக்காக ரொம்ப பிரத்யேகமா டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. 3வது என்னன்னா நல்லா துதிங்க. நீங்க பாடல் பாட 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 உங்க நாவினால பாட பாட எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிதுப்பா. அவங்களுக்குள்ளே சண்டைய குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னா நீங்க துதிச்சுதான் ஆகணும். நல்லா துதிங்க. ஃபாஸ்டிங் போடுங்க, துதிங்க. குறிப்பிட்ட ஒரு நேரத்தை, அது 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு சொல்லி உங்க குடும்ப ஜீவியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, மன்னிங்க. இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்க மந்திரத்தினுடைய வல்லமை ஆண்டவர் முழுமையா அற்றி போக பண்ணுவார். கண்டிப்பா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு விலகி விலகி ஓட பண்ணிடுவார். ஆண்டவர் எல்லா வல்லமை கீழ்படுத்த அவரால முடியும். அவர் ரத்தத்தால முடியும். அவருடைய ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு ஜீவனுள்ளதா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இறங்குவார். இந்த சுபாவத்தை மட்டும் நம்ம மாற்றிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா மந்திரத்தினால வர்றதான பிரச்சனை கணவன் மனைவி தீர்த்துருவார். கண்டிப்பா இதை மட்டும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. இதனால பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வெளியே சொல்ல முடியாமயே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கவுன்சிலிங் செஷன்ல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.